வெல்கம் டு பிங்கிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பிங்கிஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலயே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வீட்லயே செய்ய போறோம். சிம்பிளா ஈஸியா சூப்பரா டேஸ்டா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். பாருங்க, பாசுமதி ரைஸ் வந்து நான் ஒரு 2 கப்பு எடுத்து இந்த மாதிரி நல்லா உதிரியாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க. பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி உதிரியாக 1 கப்பு வடித்து எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சிக்கனும் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பீசஸாக போட்டு கட் பண்ணியே நான் வந்து பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி செய்கிறப்ப நல்லாயிருக்கும். சிக்கன் 65 வீடியோ வந்து பிங்கிஸ் கிச்சனில் இருக்குது, எப்படின்னு பார்த்துக்கோங்க. அதில் போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 2 முட்டை, சோயா சாஸ் வந்து 1.5 டீஸ்பூனு, எண்ணெய், வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் 2 பெரிய வெங்காயம், மிளகுத்தூள் வந்து 1.5 டீஸ்பூனு, அதுக்கப்புறமா குடமிளகாய் 3 கலர்லையும் எடுத்து வச்சுருக்கோம். பச்சை கலர் குடமிளகாய், எல்லோ கலர், மஞ்சள் கலர், சிகப்பு கலர். அதுக்கப்புறம் வினிகர் ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். இதெல்லாம் டேஸ்ட்டுக்காக. கேரட் பார்த்திங்கன்னா 1 கேரட்டை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் உப்பு. அதுக்கப்புறம் பீன்ஸை பார்த்திங்கன்னா ரொம்ப பொடியாக, உங்களுக்கு இப்போ ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிப்போம். இது 2 டீஸ்பூன் தான் இருக்கும், ரொம்பலாம் இருக்காது. சின்ன டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் தான் எண்ணெய். நல்லா காஞ்சிச்சு. பெரிய வெங்காயத்தை சேர்த்துடுவோம். இது ரொம்பலாம் வதங்கணும்னு இல்லை, வெங்காயம் சும்மா லைட்டாக வணக்கி எடுத்தால் போதும். இதில் கேரட் சேர்த்துக்குவோம். எதெல்லாம் கொஞ்சம் நல்லா வேகணுமோ அதை முதல்ல சேர்த்துடலாம். அடுத்தது பீன்ஸு எவ்வளோ பொடியாக கட் பண்ணியிருக்கோம் பாருங்க. அடுத்தது குடமிளகாய் மஞ்சள் கலரை, அடுத்து கிரீன் கலர், அடுத்து ரெட் கலர். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போடலாம். ஏன்னா நம்ம சாதத்தில் உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கோம். இந்த காய் மட்டும் வதங்குற அளவுக்கு உப்பு போட்டால் போதும். முட்டையை வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்குவோம். காய் நல்லா 3/4 பாகம் வெந்தால் போதும். ரொம்ப வந்து ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை. ஃப்ரைட் ரைஸில் வந்து அரை வேக்காட்டில் இருந்தால் தான் காய்கறி வந்து நல்லாயிருக்கும் ஃப்ரைட் ரைஸில் சாப்பிட்றதுக்கு. இப்போது இந்த அளவுக்கு வெந்திருந்தால் போதும். வினிகர் சேர்த்துக்கிறேன். அடுத்தது சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஒன்றா காய்கறியோட பிரட்டி விட்டுருவோம். அதுக்கு நடுவில் இங்கே முட்டையும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. முட்டையை வந்து கடைசியாக தான் சேர்க்கணும். இப்போது நல்லா காய்கறியோட நம்ம அரிசியை சேர்க்க போகிறோம். வடித்த சாதத்தை சேர்க்க போகிறோம். சேர்த்தாச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போது நம்ம சாப்பாடு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம முட்டையை சேர்த்துக்குவோம். முட்டையை சேர்த்ததுக்கப்புறமா நம்ம சிக்கன் குட்டியாக பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சிக்கனையும் சேர்த்துக்குவோம். முடிஞ்சால் அப்படியே உதுத்து விட்டே சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி குட்டியாக தான் வந்து போட்டிருக்கேன். இப்போது சிக்கன்லாம் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது சிக்கனை முட்டை எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ கடைசியாக மிளகுத்தூள் சேர்க்குறோம்.
ஃப்ரைட் ரைஸ்க்கு மிளகுத்தூள் தான் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். மிளகு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒண்ணா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்கிடுவோம். நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஓ வெங்காயத்தாள் தூவிக்கலாம். இது நான் டிஸ்பிளேல வைக்கல. நல்ல டேஸ்டான சூப்பரான சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.